நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லோகோ தேவைப்படும். அந்த லோகோ எப்படி வீடியோவா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எங்கே மார்க் பண்ணுறோமோ அந்த இது தொட்டு உள்ளே போயிடுங்க. கரெக்டாக நான் மார்க் பண்ணி இப்போ இந்த மார்க் தொட்டு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ஜூமிங் பண்ணி கரெக்டாக அதை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்ணி கரெக்டாக நான் எங்கே மார்க் பண்ணிக்கிறேனோ அதெல்லாம் கரெக்டாக தொட்டு இது பண்ணி இப்போ பேக்ரவுண்டாக எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு இது ஆகிடும். இப்போ லாக் பண்ணிவிடுங்க. ஷேக்காவோ இல்லை கைப்பட்ட ஷேக்காவோ அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோஸ் உள்ளே போயிட்டு நம்ம எந்த டிசைன் கரெக்டான டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்து அது பேக்ரவுண்டாக வச்சுக்கணும். இந்த ரவுண்டுக்குள்ள இப்போ கரெக்டாக பேக்ரவுண்டில் இது ஆகிடுச்சு. இதையும் லெஃப்டாக லாக் பண்ணி விடணும் கரெக்டாக வச்சு. அதுதான் ஒரு ஷேக் ஆகணும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த பிக்சர்ஸ் எது வேணுமோ அதை எடுத்து இப்போ அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எங்கெங்கே நான் மார்க் பண்ணோம் அதை கரெக்டாக அது மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் எடுத்துறது. இப்போ அது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ கரெக்டாக அது ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக சைஸ் இதாக்கணும் ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அதை லாக் பண்ணி வச்சு இப்போ அடுத்த பிக்சர் கரெக்டாக நான் பிக்சர் பார்த்து அடுத்தது உங்களுக்கு எல்லாமே ஒரு பிக்சர் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ என்ன வேறு எதுவும் வைக்கிறீங்களோ லோகோ எதுவும் என்ன வச்சுக்கலாம். கரெக்டான பிக்சரை செலக்ட் பண்ணி வச்சு அது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ அடுத்த பிக்சர் விடணும். அடுத்த பிக்சர் இப்போ செலக்ட் பண்ணிடுச்சு. இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. ரிமூவ் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்து டென் பண்ணி வச்சிடணும். இப்போ கரெக்டாக அதை சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது அதுக்கு நிறைய கலர் கொடுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கும் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த பேக்ரவுண்ட் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்டில் பின்னாடி வச்சுட்டு அதை லாக் பண்ணி வச்சு இப்போ கைப்பட்டாலும் அது இதுவும் ஆகாது, ஷேக் ஆகாது, நம்ம எது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவ்வளோதான். கரெக்டாக பேக்ரவுண்ட் வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். திருப்பி அதை லாக் பண்ணிடணும். கரெக்டாக செட் பண்ணி வச்சு அதை லாக் பண்ணிட்டு இப்போ அடுத்தது நேம், உங்கள் யூடியூப்போட லோகோ நேம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு டிசைன் செலக்ட் பண்ணி கலர் கொடுத்துக்கணும். கலர் நமக்கு கலர் செலக்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு. ரெட்டு வச்சு பேக்ரவுண்ட் கலர் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணி கரெக்டாக நான் இதில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக கீழே ஒரு கொஞ்சம் கேப் இருக்கு, அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அந்த இது வந்து பெல் பட்டனை வச்சிடுவோம். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கட் வெளியே கொஞ்சம் வெளியே இருக்கிறதால கரெக்டாக இப்போ கட் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு சின்ன வீடியோ, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா இது பண்ணியாச்சு. சேவ் கொடுத்து மேலே டவுன்லோட் பண்ணி